அனைவருக்கும் வணக்கம். என்னடா கையில் காதோல கழுகுமணி, நமக்கு விரலி மஞ்சள், எலுமிச்சம்பழம், மல்லிகைப்பூலாம் வச்சுருக்காங்களே பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, மாசி மாதம் மகா சிவராத்திரி வரப்போகிறது இல்லையா? குலதெய்வ வழிபாடு நம்ம வீட்லேயே இருந்து எவ்வளோ அருமையாக குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற முறைகள் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கும்பிட்டா குலதெய்வம் வீட்டுக்கே வந்துடுவாங்க. வாங்க பார்க்கலாம். வீட்டிலையே குலதெய்வ வழிபாட்டுக்கு என்னென்ன நம்ம வச்சு பண்ணலாம், அதுக்குனுடைய வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது காதோல கருகுமணி. இதுதான் இந்த காதோல கருகுமணி. இந்த பனை ஓலையில் தான் இருக்கும். இந்த கலர் பனை ஓலை கலர் போட்டு பாருங்கள். ஒரு கருகு வளையல் இருக்கும், ஒரு கருகுமணி இருக்கும். இது கலர் அடிச்சிருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயும் குட்டியாக கருகுமணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் காதோல கருகுமணி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டுக்கு. அந்த காலத்தில் தாலி கயிறே கருகுமணி தான் போட்டிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் பொதுவான முன்னோர்கள், இந்தந்த இனம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவான முன்னோடிகள் இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் அவங்க கருகமணி தான் அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பனை மரத்தை தெய்வமாக கும்பிட்டுருக்குறாங்க. அவங்களுடைய குலதெய்வம் சொன்னால் பனை மரம் தான். அப்படியே வருகின்ற போது அது மருவி மருவி இந்த மாதிரி பனை ஓலையில் இந்த கருகமணி அவங்களுடைய ஞாபகமாக வழித்தோன்றல் வரும்போது அதை அப்படியே கருகமணி வச்சு இந்த காதல் சின்ன மணி கோத்து ஒரு கருப்பு வளையல் வச்சு பனை ஓலையில் வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க இதனுடைய காதோல கருகமணி. இது இதுதான் நேச்சரில் பிளைனாக இருக்குது. இது உங்களுக்கு கலர் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் பனை ஓலை. இது கலர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்படி தான் எல்லா இடத்தையும் கிடைக்கிது. இது வீட்டில் கும்பிட்றவங்க ஒரு காதோல கருமணி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தீபாவளி கும்பிட்றவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. இதுதான் நமக்கு முக்கியமாக தேவை குலதெய்வ வழிபாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வேணும். அதுக்கப்புறம் வாசனை பூக்கள் சொல்லும்போது மல்லி, முல்லை, ஜாதி, மனோரஞ்சம், ஜாதி மல்லி சொல்லுவாங்க. அது சிவப்பு ஜாதி மல்லியாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஜாதி மல்லியாக இருந்தாலும் சரி. அப்புறம் மனோரஞ்சிதம், பன்னீர் பூ, என்னென்ன வாசனை பூக்கள் இருக்கோ அதே உங்களுக்கு கொடி சம்பியும் கூட வாசனை நல்ல கம்முன்னு அடிக்கும். அதையெல்லாம் நம்ம இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு புது வஸ்திரம். அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் சில பேர் வளையல் உள்ளே வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு துணி வச்சு மேலே வைப்பாங்க. சில பேர் ஓலை பெட்டி வச்சு ஓலை பெட்டிக்குள்ளே இதெல்லாம் வச்சு வைப்பாங்க. அந்த ஒரு சாஸ்திரமும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குலதெய்வமும் பெட்டிக்குள்ளே வச்சு வணங்குற குலதெய்வமும் இருக்காங்க, ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. பண ஓலையில் என்னும்போது ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க, ஃபாரினில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி பண ஓலை பாக்ஸ் வாங்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க பண ஓலை பெட்டி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஃபாரினில் இருக்கிறாங்கன்னா இந்த பண ஓலையை வாங்கிட்டு போய் அதுக்குள்ளே இந்த மாதிரி காதோல கருகுமணி அப்பப்போ ஒரு எலுமிச்சம்பழம் உள்ளே வச்சுப்பாங்க. எலுமிச்சம்பழம் உங்களுக்கு ராஜகனின்னு சொல்லலாம். அந்த கனிக்கு நிகர் எதுவுமே கிடையாது. எலுமிச்சம்பழம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே அங்கே கிடைக்கிற பூவை வச்சுப்பாங்க. அதனால் சொல்கிறேன் நான். அவங்க செவ்வாய் வெள்ளியை பூஜை ரூமில் வச்சு அவங்க விளக்கேற்றி நல்லெண்ணெய் விட உங்களுக்கு இழுப்ப எண்ணெய் தான் விளக்கேற்றி கும்பிட்ற வழக்கமும் இருக்குது. இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபாரினில் இருக்கவங்களும் அதை கடைபிடிக்கிறாங்க. இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற நம்ம ஆள்கள்லாம் கண்டிப்பாக அதை பண்ணுறாங்க, பண்ணாமலாம் இல்லை. நான் பார்த்ததுனால கேட்டதுனால தான் தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல ஓலை பெட்டியில் நம்ம பண ஓலை பெட்டியில் எல்லாமே வச்சு நம்ம கும்பிடலாம். அதுக்கு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பானையில் தண்ணி வச்சு தண்ணி மேலே விளக்கேற்றுவாங்க. ஏன்னா உள்ள தண்ணியில் அந்த தெய்வத்தை வச்சு நம்ம அவங்க குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டு அந்த மாதிரி ஏற்றுவாங்க. உங்களுக்கு எல்லா விதமான நான் குலதெய்வ வழிபாடும் இதில் நான் காட்டுறேன். வாங்க எப்படி குலதெய்வ வழிபாட்டு நம்ம அடுக்கி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், குலதெய்வம் நல்ல இப்போ வெயில் அடிக்கிறதுனா குலதெய்வம் கோயிலுக்கு எங்கேயும் அலையாதீங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேட்டி எங்கெங்கேயோ அலைய வேண்டாம். எப்போ சொல்கிறது தான் இது. இங்கே தான் இருக்குது, நம்ம வீட்டிலே இருக்குது. நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு காதோல கருகுமணியும், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பாருங்கள், முன்னோர்கள் எப்படி வழிவகுத்துருக்காங்க. இதை வச்சு கும்பிட்டாலே வீட்டிலே அவங்க ஓடி வந்துடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டிலே கும்பிடுங்க. வெயிலெல்லாம் போய் வெளியிலலாம் வெயில் அலையாதீங்க. ரொம்ப வெயில் காலத்தில் பசங்களை இழுத்துக்கிட்டுலாம் போகாதீங்க. கோவிட் டயத்தில் நம்ம வீட்டில் கும்பிட்டோம். அதே மாதிரி மனசில் நினச்சி இங்கே கும்பிட்டு விளக்கேற்றினாலே குலதெய்வம் வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப குலத்தை காக்கிறவங்க நம்மக்கிட்ட வராமல் எங்கே போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ எப்படி விளக்கேற்றுறது நம்ம பார்ப்போமா? இந்த பண ஓலை பெட்டி இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு மண் பாத்திரம், அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு செம்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பண ஓலை பெட்டி இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பானை, இந்த பானையில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி நல்ல நிறகுடம் தண்ணி ஃபுல்லாக இருக்கா மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் தடவிக்கணும். மேலே புதுசாக அகல் விளக்கில் அதில் மஞ்சள் குங்குமம் தடவி திரி நல்லெண்ணெய் ஊற்றி திரி ஏற்றிருக்கேன். இன்னும் கேட்டால் குலதெய்வ வழிபாடு
வழிபாட்டுக்கு இழுப்ப எண்ணெய் ரொம்ப சிறந்தது. அதனால் நான் இதில் இழுப்ப எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் வீட்டில் கும்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இல்லை, நல்லெண்ணெய் தான் இருக்குது, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் பூக்கள் வந்து எனக்கு இங்கே கிடச்சிது மனோரஞ்சிதம். இன்றைக்கி மனோரஞ்சிதம் வச்சு நான் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு காட்டி, நீங்கள் வந்து நிறைய மல்லி, இந்த மாதிரி உதிரியாக மல்லி இருந்தால் சூப்பராக அப்படியே உள்ள அபிஷேகம் பண்ணுற மாதிரி போட்டுடலாம். மாலை கட்டி இருந்தாலும் சரிதான். எப்படியோ உங்களுக்கு கிடைக்குதோ அப்படி நீங்கள் வாங்கிக்கிங்க. வாசனை பூக்கள் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வஸ்திரம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த 2 வஸ்திரம் ஆண் பெண் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து நம்ம வீட்டில் அன்றைக்கி என்ன பண்ணுறோம், சூடாக சாதம் வச்சுருந்தாலும் சுடு சாதத்தை அப்படியே வைக்கலாம். சாதம் உங்களுக்கு இல்லை சக்கரை பொங்கல் வைக்கலாம்னா வைக்கலாம், கருப்பட்டி பொங்கல் வைக்கலாம்னு வைக்கலாம், பாயாசமோ என்ன விருப்பமோ உங்கள் குலதெய்வம். எங்கள் குலதெய்வம் பண்ணால் பாசிப்பயிறு நாங்கள் அப்பம் தான் வைப்போம். அவருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பம் சுட்டுடுவோம். பாசிப்பயிறு வந்து உப்பு இல்லாமல் வேக வச்சு வைப்போம். ஆனால் ஒவ்வொரு விருப்பம் அவங்களுடைய வழக்கப்படி பண்ணுங்கள். இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக ஒரு சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க, ஓடி வந்துடுவாங்க அவங்க. இங்கே பாருங்கள், இன்னும் வந்து ஒரு ராஜகனின்னு வாங்க. இது எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னொன்று பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஏன்னா உள்ள அது பாட்டுக்கு 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கும்ல. நீங்கள் இந்த பெட்டியில் பண ஓலை பெட்டியில் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். பச்சை கற்பூரமும் எலுமிச்சம்பழமும் ஈக்குவல். அந்த வந்து இப்போ குலதெய்வத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வர ஆகாச சக்தி ஃபுல்லாகவே இந்த 2த்துக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் காதால களிமணி, காசம், அப்புறம் விரலி மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் குட்டியாக வளையல், இப்போ சிவப்பு வளையல் 5 வளையல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சள் துணி. இந்த மஞ்சள் துணி எடுத்து வச்சுருக்கேன்னா, எப்போயுமே நான் வெளியூருக்கு போனால் கூட 1 ரூபா காசு முடிஞ்சு வச்சுட்டு போவாங்கள்ல. இந்த மஞ்சள் துணியில் நான் கூட இந்த ஆன்மீக இதில் வந்து பூஜா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபா முடிச்சு வச்சுக்கிறதுக்கு மஞ்சள் துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வெளியூருக்கு பயணம் போனாலும் நம்ம குலதெய்வத்தை நினச்சி அந்த 1 ரூபா அதில் முடிஞ்சு சாமி ரூமில் வச்சுட்டு சாமி நல்லபடியாக போயிட்டு வரணும், கும்பிட்டுட்டு போகணுங்க. அது முன்னோர்கள் அதோடைய வழக்கம், நம்ம சொல்லிக் கொடுத்து அது சனாதன தர்மம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க நெய்வேத்தியம் வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுக்கு அட்சதை போட்டு நம்ம கும்பிடணும் இல்லையா. அதுக்காண்டி அரிசி அட்சதை எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் தீப தூப ஆராதனை காட்ட வேண்டியதான். இவ்வளோதாங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு சொன்னதெல்லாம். முதல் ரீகால் பண்ணிக்கலாமா? பண ஓலை பெட்டி, வாசனை பூக்கள், வஸ்திரம், ஒரு சின்ன மண்பானில் ஃபுல்லாக நிறைய குடம்பா தண்ணி, அது மேலே ஒரு இழுப்பை எண்ணெய் ஊற்றி, விளக்கு, குட்டி புது பாவாடை, நெய்வேத்தியம், அட்சதை, பச்சை கற்பம், எலுமிச்சம்பழம், விரலி மஞ்சள் கயிறு, காதோல கருங்கமணி, அதுக்கப்புறம் சின்ன வளையல். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், பண ஓலை வெட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வஸ்திரத்தை நல்லா உள்ளே அப்படியே வச்சுருங்க. அழகாக பாவாடை இருந்தால் நம்ம கடைசியில் கட்டிக்கலாம். புது வஸ்திரம் இது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நல்லா மனோரஞ்சித பூவை நல்லா அப்படி உள்ளே அப்படி வைக்கிறோம். மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. இப்போ அதில் காதோல கழுமணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ராஜகனி உள்ளே வைக்கிறோம், எலுமிச்சம்பழம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு விரலி மஞ்சள் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கயிறு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இப்படி 1 ரூபா காயின்ஸை இப்படி மஞ்சள் துணியில் முடித்து இப்படி உள்ள அதையும் நம்ம இப்படி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிகப்பு வளையல் இருக்குது பாருங்கள், 5 வளையல் எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த வளையலை இது உள்ளே வைக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பாருங்கள், நான் பெருசாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சிறுசு பச்சை கற்பூரம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் பெருசாக காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் அப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள் பச்சை கற்பூரம் அப்படி எவ்வளோ அழகாக வைக்கிறேன் பாருங்கள், வாசனை கம்மன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சா. இப்போ நம்ம இதை இப்போ மூடிடுவோம். அதுக்கு மேலேயும் நான் பூ இது இருக்கிறதுனால மனோரஞ்சிதை வைக்கிறேன். நீங்கள் மல்லிகைப்பூ இருந்தால் நல்லா அப்படியே அழகாக கொட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இப்படி மூடிட வேண்டியதான். மூடிட்டோமா? இப்போது நமக்கு குலதெய்வம் ஃபுல்லாக பாக்ஸில் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன பண்ணணும், இந்த வஸ்திரம் இருக்குது பாருங்கள். இப்போது அவங்க பெண்களாக இருந்தால் நீங்கள் இந்த வஸ்திரத்தை இப்படி கட்டி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த வஸ்திரமே நம்ம இப்படி மாலையாக போட்டலாம். சில இடத்துல மாலை கிடைக்கலன்னா நம்ம வஸ்திரம் மாலையாக போட்டுடலாம். இதுவே புது வஸ்திரத்துக்கு தான் இருக்கும். பாவாடை நல்லா உள்ளே செட் பண்ணி நல்லா கட்டியிருக்கேன். அது நீங்கள் உள்ளே இருக்க புது வஸ்திரமே போதுன்னா ஓகே தான். நான் இதை பெண் தெய்வமாக இருந்தால் அதுக்காக தான் இந்த பாவாடையை காட்டியிருக்கேன். இதுக்கு மேலேயே நம்ம இப்படி மனோரஞ்சித பூவை அழகுப்படுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், விளக்கை ஏற்றிக்கணும். உள்ளே தண்ணி இருக்கு இல்லையா, நிறகுடம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது மண்பானை ஃபுல்லாக, அது மேலே நம்ம இப்படி இழுப்பு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி புது விளக்கில் நம்ம ஏற்றுறோம். மீதி இருக்கிற மனோரஞ்சித பூவையும் நம்ம இப்படி அழகுப்படுத்தலாம். நீங்கள் என்ன பூ என்கிட்ட மனோரஞ்சனை சொல்கிறேன். நீங்கள் மல்லிகைப்பூ எந்த பூவாக இருந்தாலும் அழகுப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறோம். இதுதாங்க நான் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இப்போ காட்டுறதுக்காண்டி நீங்கள் உங்கள் விருப்பம் என்னமோ பண்ணிக்கலாம். கடைசியில் நம்ம இப்போ அட்சதை ஏற்கனவே சொல்லியிருக்கல, இந்த அட்சதையை நம்ம இவங்க மேலே அப்படி போடுவோம். அட்சதை இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெய்வேத்தியம் வச்சுட்டோம். தீப தூப ஆராதனை நம்ம அடுத்து காட்ட வேண்டியதுதான்.
அதே பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு பச்சை கற்பூரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்றிருக்கேன். தீப ஆராதனை காட்ட வேண்டியதான். ஊதுபத்தி ஏற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம குலதெய்வத்தை நினச்சி ஒரு நிமிஷம் நல்லா மனசார வேண்டிக்கோங்க. இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குலதெய்வத்துக்கு. மகா பெரியவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது மண்டவெல்லம் கொண்டு போய் வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் போனீங்கன்னா மண்டவெல்லம் கொடுத்து விடுங்க. இல்லை யாராவது போனாங்கன்னா போகிறவங்ககிட்ட கொடுத்து விடுங்க. வீட்டிலே இருந்து அருமையாக சக்கரை பொங்கல் வச்சு நம்ம கும்பிடலாம். யாருக்காவது அன்றைக்கி அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அன்னதானம் மறந்துட குலதெய்வம் கும்பிடும்பொழுது அன்னதானம் கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லதே நடக்குங்க இந்த மாதிரி பண்ணுகின்ற பொழுது. நிறைய விதமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அச்சு வெள்ளத்தில் ஏற்றி பண்ணுவாங்க. எப்போவுமே சிவபெருமானுக்கு அச்சு வெள்ளை விளக்கு ரொம்ப முக்கியம். அம்மன் தாயாருக்கும் முக்கியம். இனிப்பு வெள்ளம்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியவா சொல்கிறார்ல மண்டை வெள்ளம் கொண்டு போங்க அப்படின்னும் சரி நீங்கள் வீட்டிலே ஏற்றும் போது நீங்கள் மண்டை வெள்ளத்தில் விளக்கேற்றலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிங்கத்தலாம், இழுப்பெண்ணெய் ஊற்றிங்கத்தலாம். தாயாருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பானையில் தாயார் முகம் வச்சு தேங்காய் கலசம் வச்சு பாதம் வச்சு அப்படியும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறவங்களும் இருக்காங்க. குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குலதெய்வ வழிபாடுங்க ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் முறம் வச்சு அதில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி கலசம் வச்சு அம்மன் முகம் வச்சு அந்த கருகுமணி தாலி கருப்பு இருக்கிற தாலியாக வாங்கி அதை கழுத்தில் மாட்டி அப்படியும் கும்பிடுவாங்க. இந்த மண்டவெல்ல கும்பிடுறது ரொம்ப விசேஷம். தாயாருக்கு ஒரு கருகுமணி தாலி கயிறு வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கையில் கருகுமணி வச்சுட்டு காதோல கருகுமணி மஞ்சள் கயிறு எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு தாயாருக்கு ஆரத்தி எடுத்து நம்ம வீட்டில் கும்பிடலாம். இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் தாங்க. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நிறைய நமக்கு என்னென்ன பண்ணலாம் நல்ல சிந்தனை வரும். அப்போ சிந்தனை வரும்போது வீட்டில் இருந்து இப்படிலாம் கும்பிடும்போது அவங்க ஓடி வரமாட்டாங்களா பாருங்கள். அழகாக நம்ம மண்டவெல்ல விளக்கு ஏற்றிருக்கோம். தாயாருக்கு பாத விளக்கு ஏற்றிருக்கோம். காதோல கருகுமணிலாம் கையில் வச்சுருக்கோம். மஞ்சள் கயிறு வச்சுருக்கோம். தாயாரை வாமா அப்படின்னு கூப்பிட்டா அழகாக வந்துடுவாங்க. எவ்வளோ தாயார் எவ்வளோ அருமையாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய அந்த தாலி கருகுமணியும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சில பேர் அதிர்சம் வச்சியும் கும்பிடுவாங்க. இந்த குலதெய்வம் விரலி மஞ்சள் ரொம்ப முக்கியமாக கும்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதிர்சம் நம்ம எடுத்து கூட அன்றைக்கி அதிர்சம் பாகு எடுத்து கூட நெய்வேத்தியம் வச்சு தாயாருக்கு அதிர்சம் வச்சு கூட நம்ம ஆரத்தி காட்டலாம். அதே மாதிரி காதோல கருகுமணியை ஆரத்தி காட்டலாம். எல்லாம் நம்ம தான் தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நம்ம குலத்தை காக்க வரும்போது நம்ம பண்ணுறதான் நமக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ எப்படி நம்ம வீட்டில் கும்பிட்டாலும் அவங்க அழகாக வந்துடுவாங்க. பேசிக்கு கும்பிடுறது அடிப்படை கும்பிடுறது காதோல கருகுமணி எலுமிச்சை பழம் நம்ம மல்லிகைப்பூ. மற்றபடி இதெல்லாம் நம்ம கும்பிட்டா இப்படிலாம் கும்பிடும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதனால் நம்ம எப்படி வீட்டில் கும்பிடலாமா நீங்கள் விருப்பப்பட்டு எப்படி நீங்கள் அம்மனை கும்பிடலாங்க. வளையலாக வச்சு கூட நீங்கள் குட்டி வளையெல்லாம் விற்கும் பாருங்கள். அதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு விற்கும். அதை வச்சு கூட நீங்கள் அழகாக தாயாருக்கு வச்சு நீங்கள் வளர்க்கலாம். அந்த குட்டி கருங்குமணி வச்சு கூட குட்டி வளையலை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அது மேலே விளக்கேற்றியும் கும்பிடலாம். நிறைய விதம் நமக்கு தான் நம்மளுடைய ஐடியாஸ் தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்கள் வரும்போது நல்ல சிந்தனைகள் வரும்போது நம்ம நல்லதே செய்வோம். அதனால் இதெல்லாம் நான் என்னுடைய எண்ணங்கள் மூலமாக நான் கும்பிட்டது தான். இப்படிலாம் கும்பிடலான்னு எனக்கு தானாக தோணுனதுனால தான் நான் இப்படிலாம் கும்பிடுறது. அதனால் நான் நினச்சதை நான் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. மறக்காமல் இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுங்க. மண்டை வெல்லம் அன்றைக்கி நீங்கள் மண்டை வெல்லம் குலதெய்வ கோயிலுக்கு போகலன்னா பரவாயில்ல, யாராவது ஏழப்பட்டவங்களுக்கு மண்டை வெல்லம் தானம் பண்ணுங்க. அது ரொம்ப 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 இன்னும் ரொம்ப சிறப்பானது. பாருங்கள், அதை நம்ம சொல்லும்போதே அந்த எண்ணங்கள் வருது பாருங்கள். ஐயோ மண்டை வெல்லம் குலதெய்வம் கோயிலுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் யார் போகிறாங்கன்னு தேடவே தேவையில்லை. அந்த மண்டை வெல்லத்தை எடுத்து இப்போ குலதெய்வத்தை நினச்சிட்டு பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு அந்த மண்டை வெல்லத்தை கொடுங்க. அவங்க அது ஏதாவது வச்சுக்குவாங்களோ அதுவே நமக்கு பல நன்மைகள் கொடுக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் நல்லதாக இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால், நல்ல சிந்தனைகள் இருந்தால் நம்ம நல்லதே செய்வோங்க. வீட்லேயே பண்ணுங்கள். அன்றைக்கி நீங்கள் தானம் கொடுக்குறது நீங்கள் எல்லாருக்கும் மண்டவெல்லாம் கூட தானம் கொடுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் லைஃப்பில் இருக்கிறவங்க வாட்ச்மேனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாம். வீட்டில் வேலைக்கு வர்றவங்களுக்கு இந்தாங்க மண்டவெல்லம் எடுத்துகிட்டு போமானா கொடுக்க 1 கிலோ மண்டவெல்லம் வாங்கி கொடுங்க. அவங்க சந்தோஷமாக வீட்டில் பொங்கல் வச்சுக்குவாங்க. அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் சந்தோஷம் தான். கோயிலுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு கிடையாது. எங்கே கொடுத்தாலும் தாயார் நினச்சா அவங்களுக்கு போய் அது சேர்ந்துடும். குட்டி இந்த மாதிரி நீங்கள் வளையல்கள் இருந்தால் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் எல்லா கலர்லேயும் இருக்கும். இதையும் அழகாக நீங்கள் ஒரு பித்தளை தட்டில் வச்சு அது மேலே ஒரு காமாட்சி விளக்கு வச்சு அது மேலே ஒரு அழகாக வளையல்லாம் கோத்து மேலே வச்சு அப்புறம் அது உள்ள ஒரு நான் சின்ன விளக்கு வச்சு ஒரு பித்தளை விளக்கோ இல்லைன்னா வெள்ளி விளக்கோ இல்லைன்னா மண் விளக்கோ வச்சு அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி பாருங்களேன். அந்த அருமையே தனி. தாயாரை குலதெய்வத்தை எப்படி வேணால் நம்ம வழிபடலாம். நம்ம எப்படி வழிபட்டாலும் அவங்க ஓடி வந்துடுவாங்க. நம்ம தாய் இல்லையா. காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி எல்லாமே நம்ம தாய் தான். குலத்தை காக்கிறவங்க எல்லாமே நமக்கு தாய் தான். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். நமக்கு நல்லது நடக்குங்க. இந்த வீடியோவை எப்போ மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும்.
சில பேர் எங்களுக்கு பெருமாள் தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்குன்னும் பொழுது உங்களுக்கு பவளமல்லி, துளசி எல்லாம் போட்டு மாவிளக்கு ஏற்றி குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. அழகர் கோயில் பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வம்னுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி எந்த திருப்பதி பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வம்னுவாங்க. அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, பெருமாள் உருவம் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பெரிய மாவிளக்கு ஏற்றி நீங்கள் அருமையாக வழிபடலாங்க. இது ஒரு குலதெய்வ வழிபாடு. சில பேருக்கு மதுரை வீரன் இருக்கும், நிறைய இருக்கும் இல்லையா. நான் இப்போ பெருமாள் குலதெய்வனால உங்களுக்கு பெருமாளுக்கு மாவிளக்கு வச்சு பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்த வச்சு நீங்கள் அழகாக அந்த துளசி போட்டு நீங்கள் பெருமாளுக்கு வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி பண்ணலாம். அவங்கவுங்க முறைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பேசிக்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு காதோல கருகுமணி, அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், வாசனை பூக்கள் இந்த மாதிரி வச்சு கும்பிடும்பொழுது ரொம்ப நமக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நல்லதே நடக்கும், நல்லதே பேசுவோம், நல்லதே நம்ம செய்வோங்க.